பிரைஸ் த லார்ட். ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேஸ் வித் ரூத்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ரூத். இன்னைக்கு நீங்க என்னோட ஜாயின் பண்ணதில்ல ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, இன்று எங்களை ஒன்றிணைத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள எங்கள் இதயங்களையும் சிந்தனைகளையும் திறந்தருளும். உமது கிருபை எங்கள் வாழ்வில் நிறைவாக பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய வார்த்தை ஆண்டவரின் கிருபையின் வல்லமை பற்றியது. கிருபை என்பது நாம் தகுதியற்றவர்களாயிருந்தும் நமக்கு கிடைக்கும் தேவனின் தயவு. நாம் எதற்கும் தகுதி இல்லாதவர்களாயிருந்தும் அவர் நமக்கு அளிக்கும் அன்பு, இரக்கம் மற்றும் உதவியே கிருபையாகும். வேதகமம் 2 கொரிந்தியர் 12:9 நமக்கு நினைவு பூட்டுகிறது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்போஸ்தலனாகிய பவுலின் கதையை சிந்தித்து பாருங்கள். பவுல் பெரும் சோதனைகள், உபத்திரவங்கள் மற்றும் சரீர பாடுகளை சந்தித்த போதிலும் தேவனுடைய கிருபைதான் அவரை தாங்கியது. தன்னுடைய சுய பலத்தால் வெற்றி பெற முடியாது என்பதையும் தேவனுடைய கிருபையே தன்னை பலப்படுத்தியது என்பதையும் அவர் தனது நிருபங்களில் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். அசாத்தியமாக தோன்றும் சவால்களை மேற்கொள்ள நாம் தேவனின் கிருபையை சார்ந்திருக்கும் போது பலம் பெறுவோம் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு நினைவு பூட்டுகிறது. மற்றொரு உதாரணம் தாவீது ராஜா. அவருடைய பாவங்களும் தோல்விகளும் இருந்த போதிலும் தேவனுடைய கிருபை அவரை மீட்டெடுத்தது. அவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதராக மாறினார். நம்முடைய தவறுகளை விட தேவனின் கிருபை பெரியது என்பதையும், நாம் அவரை உண்மையாக தேடும்போது அவர் கிருபை நம் வாழ்வை புதுப்பித்து உருமாற்றும் என்பதையும் இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், பயமோ சந்தேகமோ அல்லது பலவீனமோ, தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களை பலப்படுத்தி வழிநடத்தி கிறிஸ்துவுக்குள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவுகிறது. அவரை நம்புங்கள். தினமும் அவருடைய இரக்கத்தை சார்ந்திருங்கள். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஏவு. தீத்து 2:11 சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கிற தேவ கிருபையானது பிரசனமாகி இருக்கிறது. ரோமர் 5:20 சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஒரு ஜெபத்தோட முடிக்கலாம். பிதாவே, உம்முடைய அற்புதமான கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பலத்தை சார்ந்திருக்கவும், உம்முடைய இரக்கத்தை நம்பவும், உம்முடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவும். இன்றும் என்றும் உமது கிருபை எங்கள் வாழ்வில் நிறைவாக பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேஸ் வித் ரூத்ல என்னோட ஜாயின் பண்ணனதுக்கு நன்றி. மறக்காதீங்க, தேவனோட கிருபை ரொம்ப வல்லமையானது. அது உங்களை தாங்கும், உங்க வாழ்க்கையை மாற்றும். தொடர்ந்து அவரை நம்புங்க. அவரோட அன்பு உங்களை வழிநடத்தட்டும். ஆசீர்வாதமாயிருங்க. சீக்கிரமே இன்னொரு வார்த்தையோட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.